வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இப்போது என்னிடத்துல என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த புதிய தமிழ் எழுத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இந்த புதிய தமிழ் எழுத்துக்களை பொறுத்தவரை என்னென்னு சொல்லணும்னா, மொத்தம் நம்மளுடைய 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். இதில் ஆயுத எழுத்து ஒன்று போக மிச்சம் 246 எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லணும்னா 246 வடிவங்களில் எழுதி காட்டுறோம். இந்த 246 வடிவங்களில் எழுதி காட்டுறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அளவுக்கு அதிகமான எழுத்துக்கள். அதே எழுத்துக்களை என்ன செய்யணும்னு சொன்னால் படிக்க போகிறோம். 246 247 விதமாக தான் படிக்க போகிறோம். ஆனால் அந்த எழுத்துக்களை எழுதக்கூடிய 221 எழுத்துக்களை மட்டுமே வச்சு நல்லா கவனிச்சு பாருங்கள். 21 எழுத்துக்களை மட்டுமே வச்சு 247 246 எழுத்துக்களையும் படிக்க போகிறோம். இது ஒரு விசித்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய அது என்னச்சுன்னா ஒரு பெரிய மகத்துவமான செயல் தான். 247 எழுத்துக்களையும் 246 எழுத்துக்களையும் 21 வடிவத்தை எப்படியா படிக்க முடியும், எப்படியா எழுத முடியும்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். இதை முதல்ல நம்மெல்லாம் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருந்தா நம்ம இன்றைக்கி பெரிய ஜீனியஸ். தமிழகத்திலேயே நம்ம பெரிய பெரிய ஆசிரியர்கள் பெரிய எவ்வளோ அவங்களை பார்த்தாச்சு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது முன்னாடியே நம்மெல்லாம் கற்றுருந்தாலும் எப்படி இருந்திருப்போம்னு சொல்ல வர்றாங்க. அந்த மாதிரி சரி, நம்ம இழந்துட்டோம், நம்ம கற்றுக்கறல. இனி வரக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா ஜீனியஸ் ஆகணும், நல்லா கற்றுக்கறணும், நிறைய படிக்கணும். 1வது படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும், தமிழில் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் படிக்கணும், எழுதணும். அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ தூரத்துக்கு வளரும் பாருங்களேன். 1வதுலேயே தமிழை முழுமையாக தப்பு இல்லாமல், ஏன்னா எழுத்துக்களை குறைச்சாச்சு. அதே 247 எழுத்து தான் படிக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. 21 எழுத்து மட்டும் இருந்தாவே போதும். நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, அது எப்படி முடியும்னு தான் கேட்குறாங்க. முடிஞ்சதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டேன். கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாருங்கள், ஒரு விளக்கத்தை என்ன சொல்லி பார்த்துக்குங்க. இந்த பாருங்கள், இந்த 3 எழுத்துக்கு பார்த்தீங்களா, இந்த 3 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்கு ஒரு குறுகிய இந்த 3 எழுத்துக்குள்ள 12 உயிரெழுத்துக்களையும் நான் முடிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த 12 அதுக்கு அடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஆனாவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்த்துங்க. இந்த ஆனா அவன்லாம் ஈனா ஈனா ஊனா, இதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால், இதை ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. நல்லா பார்த்துங்க, இன்னொரு சொல்கிறேன். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துக்கு பதிலாக இந்த 12 எழுத்துக்களை எழுதிட்டேன். இப்போ நமக்கு என்ன தேவை, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இப்போ உயிரெழுத்து இந்த 12 எழுத்துக்கள், மெய்யெழுத்து இந்த 18 எழுத்துக்கள். நமக்கு தமிழ் முடிஞ்சு போச்சு. இப்போ மெய்யெழுத்துக்கள் தான் இந்த போகிறோம். இது மேலே எல்லாம் புள்ளி வைக்க போகிறோம். இது மேலே எல்லாம் புள்ளி வச்சுட்டோம்னு சொன்னால் உயிர்மெய், அதாவது மெய்யெழுத்து. இந்த புள்ளியை எடுத்தாச்சுன்னு சொன்னால் இப்போ புள்ளி இல்லை பாருங்கள். இப்போ இதெல்லாம் உயிர்மெய் எழுத்தாயிடுச்சு. உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்து. இது கா. இக்கா இந்த இடத்துல நினச்சிருக்கோம், இங்கே ஆனா போடணும். ஆனால் இங்கே போடவில்லை. க ங ச ங ட ந த ந ப ம ய ர ல வ ல ல ர ந 18 எழுத்துக்களும் இப்போ நம்ம இக்கு இங்கு இச்சு சொல்லக்கூடிய அந்த மெய்யெழுத்துக்கள், இந்த காங்கா சான்றில் உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ நமக்கு எல்லாமே முடிஞ்சு. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் நமக்கு என்ன வேணும், மற்ற எழுத்துக்கள் வேணும். இந்த 246 எழுத்துக்கள் அப்போ என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால், காணா காணா அடுத்தாப்புல காவல்னா போடுறோம். இந்த ஆனா என்ன செய்யறோம், இங்கே கா ஆவணா போட்டோம், கா போட்டு ஆவணா போட்டோம், கா ஞா போட்டு ஆவணா போட்டோம், ஞா சானா போட்டு ஆவணா போட்டோம், சா ஞானா போட்டு
ஆவணா போட்டோம். ஞா தானா போட்டு ஆவணா போட்டோம். தா நானா போட்டு ஆவணா போட்டோம். நா தானா போட்டு ஆவணா போட்டோம். தா நானா போட்டு ஆவணா போட்டோம். அப்போ நான். இதே மாதிரியே கா இப்போ ஈ போட்டோம். காணா போட்டு ஈனா போட்டோம். கீ காணா போட்டு ஈனா போட்டோம். கீ காணா போட்டு ஊனா போட்டோம். கூ காணா போட்டு ஊனா போட்டோம். கூ காணா போட்டு ஏனா போட்டோம். கே இப்போ கே காணா போட்டு ஏனா போட்டோம். கே காணா போட்டு ஓனா போட்டோம். கோ ஐயனா போட்டோம். கை காணா போட்டு ஓனா போட்டோம். கோ காணா போட்டு ஓவனா போட்டோம். கோ காணா போட்டு அவனா போட்டோம். கவ். இப்போ நல்லா பாருங்க. கா நமக்கு இந்த குறிய போடல. காங்கள் நம்ம வழக்கத்தில் விழுதுனால குறிய போடல. கா கா கி கி கு கு கே கே கை கு கு கவ். இப்போ எடுத்துங்க. அதே மாதிரி தா தா என்ன பண்ணியிருக்கோம்? தானா போட்டு ஆவணா குறிய போட்டோம். தா. டி தானா போட்டு ஈனா குறிய போட்டோம். டி தானா போட்டு ஈனா குறிய போட்டோம். டி தானா போட்டு ஊனா குறிய போட்டோம். து. அப்போ என்னாச்சு? தா 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 தி தி து து தே தே தை தோ தோ தோ. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எல்லா மக்களுமே ஈஸியாக. நான் வேறு எந்த எழுத்துமே இல்லை. அப்போ மொத்தம் எத்தனை எழுத்து? 21 எழுத்து தான். இந்த 21 எழுத்து எப்படின்னா, இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 12, அப்போ 30 எழுத்து. இந்த 12 எழுத்துகள் இருக்குங்க இல்லையா? இந்த 12 எழுத்தை தான் இங்கே 3 எழுத்தை நான் குறித்து வச்சுருக்கேன். ஆ உ ஐ. ஆ உ ஐ என்று சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்குத்தான் முக்கியமான எழுத்து. இந்த ஆன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எழுத்து 4 வகையாக பிரியுது பாருங்க. ஆ ஆ இ இ முதல் 4 இங்க இருக்கு பாருங்க. உ உ உ ஏ ஏ இது 4 பிரியுது. அப்போ இது ஐ ஐ ஓ ஓ ஓ. இந்த 3 எழுத்து இங்கே 12 எழுத்தாக வந்துச்சு. அப்போ இங்கே உள்ள 12 எழுத்தோட இந்த 18 எழுத்து 21 எழுத்து. இதுதான் முழுமையான தமிழ். இந்த 21 எழுத்தை வச்சு தான் இந்த 247 எழுத்துக்களை மொத்தமாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுக்கு மேலே இதுக்கு இதை நீங்கள் பிள்ளைங்களை சொல்லிக் கொடுங்க. 1வது படிக்கிற பிள்ளை நிறைய பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க நிறைய படிக்கிறாங்க. நான் புதுக்கோட்டையில் புத்தக கண்காட்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து இந்த சின்ன பிள்ளைங்களாம் பார்த்து உடனே படிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பிள்ளைங்க நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அத்தனையுமே ஆர்வத்தில் இருக்காங்க. இது வரலையும் 1,40,000 மக்கள் உலகம் முழுவதும் பார்த்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த 1,40,000 மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் அனைவருக்கும் நான் வந்து என்னுடைய சந்தோஷத்தையும், நான் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும், என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்து எல்லாத்துக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் இந்த எழுத்துக்களை நீங்கள் இன்னும் பாருங்கள். இதை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் தமிழ் புதுமை 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 தமிழா? புதுமை தமிழ். பி யூ டி ஹெச் யூ எம் ஏ ஐ புதுமை தமிழ். டி ஏ எம் ஐ எல். நல்லா பாருங்க. PUPHUMAI புதுமை தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல். யூடியூப் சேனலில் பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இது நல்லா காட்டிடுமா? புதுமை தமிழ் யூடியூப் சேனல். இதை நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு செய்யும்படி உங்களை நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.